ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தை இன்று தியானத்துக்கு என்று ஆண்டவர் ஏசாயாவின் புஸ்தகம் 60வது வசனம், 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, எழும்பி நீ பிரகாசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் எழும்ப வேண்டும் என்றால், இருள் நிறைந்த இந்த பூமியில் நீ வெளிச்சமாக நீ எழும்ப வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீ எழும்பும் பொழுதுதான் உன்னுடைய ஒளி உனக்குள் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய ஒளி உனக்குள்ள உண்டாக வேண்டும், ஆனால் நீ எழும்பி ஆக வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் இந்த ஏசாயாவின் புஸ்தகத்தில் 60வது அதிகாரத்தில் 1வது வசனம், 1வது வசனம், 2வது வசனத்தையும் வாசிக்கையில் ஆண்டவர் உன்னை எழும்ப சொல்லுகிறார். எழும்பும் பொழுதுதான் இருள் நிறைந்த இந்த பூமியில் உன் ஒளி ஜனங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, இயேசு சொல்லுகிறார், இருளில் வாழும் ஜனங்கள் வெளிச்சம் உதித்தது என்று வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இயேசு கிறிஸ்து எழும்பி வேத வசனத்தை பிரசங்கித்தார். ஆண்டவர் சொல்றார், வேதவசனம், இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனம் நிறைவேறும்படி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த வசனம் நிறைவேறிற்று என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீ எழும்பும் பொழுதுதான் உன்னுடைய ஒளி, உனக்கு ஒளி உண்டாகும், உன்னுடைய ஒளி உனக்கு வந்ததுக்கென்று தெரியும். ஆம், இதை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, முதலாவது நீ எழும்பினால்தான் உன்னுடைய ஒளி உனக்கு தெரியும். இரண்டாவதாக வேதவசனம் சொல்லுகிறது, இதே ஏசாயாவின் புஸ்தகம் 52வது வசனம் 1வது வசனத்தில், எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பும் பொழுதுதான் உன்னுடைய ஒளி வந்தது, உனக்கு நீ ஒளி வராமல் இருக்குது என்று சொல்லி நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். எனக்கு இன்னும் காலங்கள் இல்லை, நாட்கள் இல்லை என்று சொல்லி தூங்கி கொண்டிருக்கிறாய். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஒளி வந்தது, நீ எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயாவின் புஸ்தகத்தில் 52வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில், நீ எழும்பு, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். ஒரு வீரன் படுத்திருக்கும் வரைக்கும் அவனுடைய வீரம் என்ன ஏது என்று அவனுக்கு தெரியாது. அவன் எழும்பி தன்னுடைய ஆயுதங்களை தரித்து கொள்ளும் பொழுதுதான் அவன் யார், அவன் என்ன செய்ய வேண்டும் என்பது காரியங்களெல்லாம் அவன் புரிந்து கொள்கிறான். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நீ எழும்பு, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். நீ எழும்பி உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக நியாயாதிபதி புஸ்தகம் 55வது அதிகாரம், நியாயாதிபதி புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் அங்கே தேவரால் சொல்லுகிறான், நான் தாயாக எழும்பும் வரை பட்டணங்கள் பாழாய் கடந்தது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீ எழும்பும் பொழுதுதான் இந்த பட்டணங்கள் எல்லாம் சீர்படுத்தப்படும். நீ எழும்பாத வரைக்கும் பட்டணங்கள் சீர்படாது. நீ சீர்திருத்தவாதி என்பதை நீ அறிந்து கொள். அதற்காகத்தான் நீ எழும்பும் பொழுதுதான் ஜனங்கள் சீர்படுவார்கள். நீ எழும்பும் பொழுதுதான் ஜனங்கள் சீர்பட முடியும். நீ எழும்பும் பொழுதுதான் ஜனங்கள் இன்னும் கட்டப்பட முடியும். இன்னும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை அடைய முடியும். நீ இருந்த நிலையிலேயே இருப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ இன்றைக்கே நீ எழும்பு. ஆண்டவர் சொல்ற, நீ எழும்பு. எழும்பும் பொழுதுதான் உன்னுடைய ஒளி உனக்கு தெரியும். நீ எழும்பும் பொழுதுதான் உன்னுடைய பராக்கிரமம் உனக்கு தெரியும். ஒரு நாளில் சிம்சோன் என்பவன் இருந்த நிலையிலேயே இருக்கும் பொழுது அவனுடைய பலன் என்ன ஏது என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் தனிமையாக அவனுக்கு எதிர்த்து வந்த ஒரு சிங்கத்தை அவன் ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டு போல கிழித்தெறிந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ எழும்பும் பொழுதுதான் உன்னுடைய பலன் என்ன என்று தெரியும். அன்புக்குரிய சகோதரனே, நீ எழும்பு. நீ எழும்பும் பொழுதுதான் உன்னுடைய பலனை உனக்கு தெரியும். இல்லை என்றால் அது வரைக்கும் என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி கொண்டு இருப்பாயானால் அது வரைக்கும் உன்னுடைய வல்லமை நீ இழந்தவனாமையே இருப்பாய். உன்னுடைய வல்லமையை நீ தரித்து கொள்ள முடியாது. நீ வல்லமையை நீ கலட்டி வைத்திருக்கிறாய். எடுத்து நீ என்ன செய், உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். அதுக்கடுத்து தெபரால் சொல்கிறார், நான் தாயாக எழும்பும் வரைக்கும் பட்டணங்கள் பாலாய் கிடந்தது. நீ எழும்பும் வரைக்கும் பட்டணங்கள் சீர்படாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன், முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பு பிரகாசி. இரண்டாவது சொல்லுகிறார், நீ எழும்பு வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, அதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், பாலாய் கிடக்கக்கூடிய கிராமங்களை நீ கட்ட வைக்கணும். அதற்கு நீ எழும்பு என்று. இன்னும் யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் சொல்லப்படுகிறது. 7வது அதிகாரம் 10வது வசனம், ஆண்டவரே யோசுவா அவனோடு யுத்த வீரன், அவன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான் கர்த்தருடைய சமூகத்தில். ஐயோ, தோல்வியை சொல்லி கொண்டே படுத்து கொண்டு இருக்கிறான். ஏன்? அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன் இப்படி விழுந்து கிடக்கிறாய், எழுந்துரு என்று சொல்கிறார். விழுந்து கிடக்கும் வரைக்கும் உன்னுடைய பலன் என்ன என்று அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பு, உன் ஜனங்களை சுத்திகரி என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வேத வசனத்தின்படி நீ எழும்பும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அன்பு நிறைந்த சகோதரர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பு, சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள். ஜனங்கள் சாபத்தீடான காரியங்களை எடுத்துக்கொண்டார்கள். ஆகையினால நீ எழும்பு, சுத்திகரி. நீ எழும்பும் பொழுதுதான் ஜனங்களை சுத்திகரிக்க முடியும். எதை கொண்டு சுத்திகரிக்க முடியும் என்றால் வேத வசனங்களை கொண்டு தான் நாம் சுத்திகரிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வசனத்தின்படி நீ எழும்பும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். உன்னால் முதலாவது நீ எழும்ப வேண்டும். நீ தான் கையை கூட்டி எழும்ப வேண்டும். எழும்பும் பொழுதுதான் உனக்கு ஒளி வந்தது. நீ கதவை பூட்டி போட்டுக்கிட்டு படுத்து கிடந்தினா ஒளி வந்தது வராதது தெரியாது. நீ கதவை திறந்து பார், உன்னுடைய இதய கதவை திறந்து பார், உன்னுடைய வேத வசனத்தை திறந்து பார், நீ ஜெப நிலையில் திறந்து பார். ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். அன்புக்குரிய சகோதரன், ஆகையினால தான் ஆண்டவர் எழும்பு என்று சொல்லுகிறார். இங்கே விழுந்து கிடக்கிறான் யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் இங்கே விழுந்து கிடக்கிறான். அவன் விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? தோல்வி. நீ விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? தோல்வி. நீ எந்த இடத்துல விழுந்தா என்று நீ அதை ஆராய்ந்து அறிந்து பார். அதிலிருந்து நீ ஜெயம் எடு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெயத்தில் கர்த்தர் பலன் தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ எழும்பு என்று சொல்லுகிறார். நீ சுத்திகரிக்கப்படுவதற்கு எழும்பு என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொல்கிறார், பட்டணங்களை கட்டுவிக்கிறதுக்கு எழும்பு என்று சொல்லுகிறார். உன் ஒளி வந்தது, எழும்பு என்று சொல்லுகிறார். உன் வல்லமையை தரித்துக்கொள், எழும்பு என்று சொல்லுகிறார். வல்லமையை தரித்துக்கொள்ள எழும்பு. உன்னுடைய பாலாய் கிடக்கிற பட்டணங்களை நீ கட்டுவதற்கு, பாலாய் கிடக்கிற பட்டணங்களை சீர்படுத்துவதற்கு எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கடுத்து வேத வசனம் சொல்லுது, யோசுவா விழுந்து கிடக்கிறான். அவன் விழுந்து கிடக்கிறது என்ன என்றால், விழுகைக்கு காரணம் என்ன என்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் தவறி போய் விட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள்
ஜனங்கள் தவறிவிட்டபடியினாலே அங்கே விழுகை ஏற்பட்டது. ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பு, எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ எழும்பும் பொழுதுதான் ஆமான்களை அப்புறப்படுத்த முடியும். ஆமான்களை அப்புறப்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் நடுவில் இருக்க முடியும். ஆமான் என்றால் சாபத்தீடானவைகளை, கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்யாத என்று சொன்ன காரியங்களை செய்தது, எடுத்து பொருளாசையினால் நிரம்பி இருக்கிறதை நீ எழும்பும் பொழுதுதான் அவர்களை அப்புறப்படுத்த முடியும். அவர்களை அப்புறப்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் அங்கே கிரியை செய்ய முடியும். ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இந்த வேத வசனத்தின்படி நீ இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை மறுபடியும் எழும்பி கட்டுவார். ஆண்டவர் சொல்கிறார், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தில், 19வது அதிகாரம் 5 வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், அங்கே எலியா விழுந்து கிடக்கிறான். ஏன் எலியா விழுந்து கிடக்கிறான்? காரணம் என்ன என்றால் வேதவசனம் அங்கே சொல்லுகிறது, அவன் ஒரு பெண்ணுக்கு பயந்து போய், அவன் வல்லமையான தீர்க்கதரிசி அல்லவா, ஏன் விழுந்து கிடக்கிறான் என்றால் தோல்வி வார்த்தை அவனை சோர்வடைய செய்தது. ஆம், நீயும் சோர்வில் விழுந்து கிடக்கிறாயா? இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பிடு, நீ விழுந்து கிடக்கிறாயா, எழும்பிடு, உன்னை சுத்திகரித்துக்கொள். நீ எழும்பும் பொழுதுதான் பட்டணங்கள் சீர்படும். ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் இங்கு விழுந்து கிடந்தவனுக்கு இங்கு தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். நீயும் விழுந்து கிடக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு இப்பொழுது ஆகாரத்தை, இயேசு நீ ஆகாரம் என்றால் வேத வசனத்தை இன்றைக்கு தருகிறார். இதை நீ பருகும் பொழுது, நீ புசிக்கும் பொழுது உன்னுடைய சரீரத்தில் பலன் உண்டாகும். நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் நீ போக வேண்டியது இன்னும் நிறைய பேரை நீ என்ன செய்ய அபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கிற என்று சொல்லியிருக்கிறார். அவன் 2 முறை அவனுக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறார். எலியாவுக்கு கொடுத்து எழுப்பி நடக்க சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீ எழும்பும் பொழுதுதான் கர்த்தர் அங்கு உனக்காக கிரியை செய்ய முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. கர்த்தர் உனக்காக பெரிய அற்புதங்களை செய்வார். உனக்காக நான் செபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையை நிறைந்த நல்ல தகப்பனே, நம்முடைய மகா இரக்கமும் கிருபை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.